गणपतये नमः। ओं सरस्वत्यै नमः। ओं गुरुभ्यो नमः। ओं ब्रह्मा विष्णुरुद्र महेश्वर सदाशिव दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देव्यै नमः। ओं प्रसीद विश्वेश्वरि विश्वप्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामयी मंत्रविग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी। ओं शान्ति शान्ति शान्तिः। ओं आनो भद्राः कृतवो इन्दु विश्वतः। यमाय धर्मराजाय मृत्युभेचान्दकाय च वैवस्वताय कालाय सर्वभूतक्षयाय च रौदुम्बराय दद्धाय नीलाय परमेष्ठिने विर्गोदराय चित्राय चित्रगुप्ताय वै नमो नमः। चित्रगुप्ताय वै नमो नमः। ओं नमैते। ओं स्वाहा मन्त्राङ्गयुक्तां च मन्त्रसिद्धिस्वरूपिणीं सिद्धां दसिद्धिधानुरणां कर्मणां फलदां शुभां ब्रह्मणो मानसीं कन्यां सस्वल्लुस्तरयौवनं पूजां वैविध देवानां श्राद्धानां बलदां भजे लक्ष्मी दक्षां सम्बोधां दक्षिणां कमलाकलां सर्वकर्णसुदक्षिञ्जा बलधां सर्वकर्मणां विष्णोः शक्तिस्वरूपां च पूजितां मन्दिरशुभां शुद्धिदां शुद्धरूपां सुशीलां सुभदां भजे स्वाहा स्वदा दक्षिणादेवी नमो नमः। பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் சமஸ்த குருவரன்மாருடைய அனுகிரகத்தினாலையும் நான் இப்பொழுது சாத்விக புத்தி ஆஸ்திக ஜனங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். குரு அருள் திருவருள் இதை மேற்கொண்டுதான் இந்த விஷயத்தை பத்தி சர்ச்சை செய்ய முடியும். நான் சொல்றதெல்லாம் இதுதான் நியமம் இதுதான் பிரமாணம்னு சொல்ல முடியாது. பூலோகத்துல மனித ஜென்மா கிடைக்கிறது அபூர்வத்திலையும் அபூர்வம். அதுலயும் பிராமண ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அதுலயும் புருஷனாக பிறக்கிறது இனியும் அபூர்வம். இது எல்லாம் இருந்தும் சனாதன தர்மத்துல நம்பிக்கை ஆஸ்திகத்துல நம்பிக்கை பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் என்ன செஞ்சார்கள் அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான எண்ணம் செய்ய முடியுமா முடியாதாங்க ரெண்டாவது விஷயம். செய்ய விருப்பம் இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த கலியை பொறுத்தது கலியுகத்துல பிராமணனாக வாடுறது ரொம்ப கஷ்டம். முக்கியமாக பிராமணனுக்கு மதிப்பு மரியாதை இல்லாத இருக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் பிராமணனுக்கு அவனுடைய கர்த்தவியத்தை நடத்தி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதுல சொல்ல போறதான விஷயங்கள் எல்லாம் யாரையும் குத்தம் சொல்றதுக்கோ அல்லது இந்த சிஸ்டமே ராங் அப்படின்னு சொல்றதுக்கோ எனக்கு அதிகாரம் கிடையாது. அதெல்லாம் என்னுடைய உத்தேசம். இருந்தாலும் ஒவ்வொரு ஆஸ்திகனும் தெரிஞ்சுக்க வேண்டியதான சில சத்தியங்கள் இதுல இருக்கு. உலகத்துல ரெண்டு முக்கியமான சத்தியங்கள். ஒண்ணு பிறந்தவர்கள் எல்லாருமே ஒரு நாளைக்கு இறந்தாக வேண்டும். பகவானே அவதாரம் எடுத்து வந்தா கூட ஒரு ஜந்துவனுடைய மனுஷனும் ஒரு ஜந்து தான். ஒரு ஜந்துவனுடைய உடம்புல ஜீவவாசம் செஞ்சாராதா அவர்களுக்கு மரணம் நிச்சயம். இது கண்கண்ட சத்தியம். இது யாராலையும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அபூர்வம் சில மகான்கள் புராண கதைகள்ல பூந்தானம் போன்றவர்கள் எல்லாம் உயிரோட சொர்க்கத்துக்கு போனார்கள். திருசங்கு உயிரோட சொர்க்கத்துக்கு போனார். விஸ்வாமித்திர மகர்ஷி அனுப்பி வச்சார். இன்னும் சில நிறைய மகான்கள் இந்த அபங்கம் பாடுறதான பாண்டரங்கனுடைய பக்தர்கள் பல பேர் இந்த மாதிரி சில மகான்கள் எல்லாம் உயிரோட அந்தந்த இறைவனுடைய உலகத்துக்கு போனதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எக்ஸப்ஷனல். இதெல்லாம் 0.00001% கூட வராது டோட்டல் பாப்புலேஷன்ல. அதனால சொல்லிக்கலாம் பெருமையோட அவ்வளவுதான் அங்க இருக்கட்டும். அப்ப பிறந்தவர்கள் எல்லாருக்கும் இறப்புண்டு. அதை நம்ம பயப்படாமோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டு, இறைவன் உண்டு. இறைவன் என்கிறதான ஒரு சக்தி முடிவில்லாதவன், ஆதி அந்தம் இல்லாததான ஒரு மகாசக்தி. அது மூலப்பிரகிருதி ஆகலாம், பராசக்தி ஆகலாம், சதாசிவன் ஆகலாம், மகாவிஷ்ணு ஆகலாம். எந்த தெய்வத்தினுடைய பேரை சொல்லி கூப்பிட்டாலும் இறைவன் அப்படிங்கிறதான அந்த ஸ்தானம் இது ஒரு சத்தியம். இந்த ரெண்டு சத்தியத்தையும் யாராலையும் மறுக்க முடியாது. எவ்வளவுதான் பெரிய ஒரு எத்திஸ்டானாலும் நிரீஸ்வரவாதியாக இருந்தாலும் கடைசியில ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ஜென்மாவில இறைவன்கிட்ட சரண்டராகி ஆக வேண்டும். எல்லாம் வர வழி இல்லை. இப்படி இருக்கிறதான இந்த சத்தியத்தை நேரடியாக நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். சிலதெல்லாம் சத்தியமான பொய்யான சத்தியம். சூரியன் உதிக்கிறார் அஸ்தமிக்கிறார். இல்ல சத்தியம் இருக்கு பொய்யும் இருக்கு. சூரியனுக்கு உதயமும் இல்லை அஸ்தமனமும் இல்லை. பூமி சுத்தி வரதுனால நமக்கு அஸ்தமனமும் உதயமும் ஆகிற மாதிரி தெரியுது. அதனால இந்த உதயம் அஸ்தமனம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கால நிர்ணயத்துக்காக நமக்கு நிஷ்டையோட வாழறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டுதான இறைவனுடைய ஒரு விளையாட்டு. அந்த அளவுக்கு சிட்டா போகுது. இப்ப நாம எந்த சப்ஜெக்டை பத்தி பேச போறோம், இதுல இருக்கிறதான விஷயம் என்ன அப்படின்னா அந்தியேஷ்டி. சனாதன தர்மத்துல 40 சம்ஸ்காரங்கள். 40 சம்ஸ்காரம் என்பது ஸ்புடம் பண்ணறதுக்காக, சுத்தி பண்ணறதுக்காக. மனிதனுடைய பிறப்பில் இருந்தே அவனுக்கு ஆணவ மலம், கர்ம மலம், அஜ்ஞான மலம் அப்படிங்கிறதான மலங்களோட பிறக்கிறது. இந்த மலங்கள் இருந்ததுனால்தான் இந்த ஜீவாத்மாவுக்கு பிறவிங்கிறதான ஒரு செயல் ஏற்படுகிறது. ஸோ பிறவிக்கு காரணம் ஒன்று அஜ்ஞானம், இனி ஒன்று கர்மா, இனி ஒன்று மாயை, இனி ஒன்று அகங்காரம். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பிறவிக்கு காரணமாகிறது. பிறந்தா இறந்தாக வேண்டும்னு சொல்லியாச்சு. இது சாஸ்திரத்தை சொன்னாலும் சொல்லாட்டாலும் கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம். ஆனா மரணம் என்பது எப்படி, அதுதான் ரொம்ப முக்கியம். 108 விதமான மரணம் உண்டு அப்படின்னு சாஸ்திரத்தை விதி. கலியுகத்துல மனிதனுக்கு 100 வயசு சதாயுத் புருஷா 100 வயசு வாழணும் அவன் அப்படின்னு இறைவன் வகுத்து கொடுத்திருக்கார். நமக்கு கொடுத்துதான் அதிகாரம். ஆனா நிறைய பேர்
60, 70, 80 எல்லாம் முடிச்சு விடுவா கதையை. சில பேர் 100க்கு மேலேயும் வாழ்வார்கள். இது பொதுவான ஒரு கணக்கு. ஆனா நாம எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பூலோகம் ஒரு ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப்ல அடிபட்டதான நோயினாலேயோ அஜ்ஞானத்தினாலேயோ அகந்தையினாலேயோ எல்லாம் சேதம் ஏற்பட்டதான அந்த சேதனன் அந்த ஜீவாத்மாவுக்கு இங்க ரிப்பேருக்கு வந்திருக்கு. இந்த ரிப்பேர் முடிஞ்சு போற நேரத்தில் இந்த வண்டியிலே போகுமா இல்லை வேற வண்டி ஸ்பேர் வெஹிக்கிள் கொடுத்தான்னு போலாம் தெரியாது. அது அப்படி சொல்ல காரணம் என்னன்னா, இப்ப வந்திருக்கிறது ஸ்தூல சரீரம். திரும்பி போற நேரத்தில் சம்டைம் சூக்ஷ்ம சரீரமாகிவிடும். பிரேத சரீரமாகலாம், பிசாச் சரீரமாகலாம், பூத சரீரமாகலாம், திவ்ய சரீரமாகலாம், யாதனா சரீரமாகலாம், பலவிதமான சரீரங்கள் உண்டு. பொதுவாக ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரம் அப்படின்னு 3 விதமான சரீரத்தை பற்றி தான் பேசுறது. ஷடு வைகிருதி இது சரீரகா. 6 விதமான மாற்றங்கள் ஏற்படுறதுனால இதுக்கு சரீரம் என்றுதான பேர். இந்த உடம்பை வைத்துக் கொண்டு நாம் எப்படி வாழ்ந்தோம், நம்மளுடைய ஃபியூச்சரை பற்றி சொல்ல போறோம். இதுக்கு அப்புறம் என்ன எப்படி அப்படிங்கிறது. நாம் உலகத்துல எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எது செஞ்சா என்னது கிடைக்கும், இதெல்லாம் சொல்றது எதுல அப்படின்னா, இதுக்கு முக்கிய பிரமாணம் என்பது சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் 2 விதமாக சொல்லப்பட்டு, ஒன்னு ஈஸ்வர புரோக்தம், இன்னொன்னு மனுஷ புரோக்தம். இறைவனால நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதான சில சாஸ்திர விதிகள், மனிதர்களால் உருவாக்கப்பட்டதான சில சாஸ்திர விதிகள். சாஸ்திரம் அப்படின்னா சாஸ்வத் இது சாஸ்திரஹா. எது பெர்மனண்டோ, எதனால உன்னத கதி கிடைக்குமோ, அதாவது நிரூபிக்கப்பட்ட பிறகு அதுக்கு டெஸ்ட் ரன் எல்லாம் பண்ணி முடிச்சு அது அப்சல்யூட்லி பெர்ஃபெக்ட் லா அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா தான் சாஸ்திரம் ஆகுது. பல இடங்கள்ல இதை பத்தி சர்ச்சை செய்வார்கள், வித்வத் சதஸ்ல அதை டிபேட் பண்ணுவார்கள். அப்புறமா ஏதாவது இறைவன் சர்டிஃபை பண்ணுவார். இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு சாஸ்திரம் ஆகும். ஆகவே இந்த 2 விதமான சாஸ்திரங்கள் நமக்குள்ளே இருக்கு. முக்கியமாக சனாதர்மத்துல நான் சொன்ன மாதிரி இந்த 40 சம்ஸ்காரத்துல கர்ப்பதானத்துல ஆரம்பிச்சு அந்தேஷ்டி கடைசி நாள் மயானத்துல போய் இந்த பூத உடலை சாம்பலாக்குற வரைக்கும் இருக்கிறதான இந்த வாழ்வில படிப்படிப்படியாக ஒவ்வொரு குறிப்பிட்ட வருஷங்கள்ல நமக்கு ஒரு சம்ஸ்காரம் தேவைப்படுகிறது. சம்ஸ்காரம்னா ரிஃபைன் பண்றது. இப்போ விதைகள்ல இருந்து எண்ணெய் எடுக்கிறா, கச்சா எண்ணெய் இருக்கு, அது ரிஃபைன்ட் எண்ணெயும் இருக்கு. அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த அழுக்கையெல்லாம் மாற்றி நம்மளை பரிசுத்தம் செய்து அந்த சுத்தமான ஜீவாத்மாவை, நீ ஜீவாத்மா அல்ல ஆத்மாதான் அப்படின்னு உணர வச்சு அந்த ஆத்மா பரமாத்மாவில சாயுஜ்யம் அடைவதற்கு தான் இந்த யாத்திரையினுடைய ஆரம்பமும் கடைசி. ஆகவே நச்சிகேதஸ் யமதர்மராஜன் இவருக்கு 2 பேரினுடைய ஒரு அற்புதமான பேச்சுவார்த்தைகள் இருக்கு. இது கடோபனிஷத்துன்னு பேரு. இந்த கடோபனிஷத்துல நச்சிகேதஸுக்கு யமதர்மராஜா நிறைய வாழ்வின் ரகசியத்தை பத்தி சொல்லி கொடுக்கிறார். அந்த பரமாத்மா ஆறு, ஜீவாத்மா ஆறு, பிறவிக்கு காரணம் இது, இறந்த பிறகு இறந்தா எங்க போகும் இந்த ஜீவாத்மா அப்படின்னு. அதுல பரலோக பிரயாணத்தை பத்தி தேவர்களுக்கு கூட தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறார். யாரு சொல்றது? யாரு? யமதர்மராஜா. யமதர்மராஜா சொல்றார், பரலோக பிரயாணம் தேவர்களுக்கு கூட தென்படாது, அவர்களால் கூட நிச்சயம் பண்ண முடியாது இந்த ஜீவாத்மா எங்க போறது வருது அப்படி. அந்த நிலையில மனிதர்களுக்கு எப்படி இது தீர்மானம் பண்ண முடியும்? இருந்தாலும் பல மகர்ஷிகள் தேவர்களோட பெரியவர்கள். அவங்க தபஸினாலையும் இறைவனிடம் நேரடியாக பேசியும் சில பிரமாணங்கள் எல்லாம் உலகத்துக்கு கொடுத்து போட்டு போயிருக்கா. எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய உன்னதமான கதிக்காக, சத்கதிக்காக. அப்படி பார்க்குற நேரத்துல இந்த பரலோகம் அப்படிங்கிறதான உலகத்துக்கும் ஆத்ம ஞானத்துக்கும் ஒரு பெரிய பந்தம் உண்டு. ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது ஆத்மாதான் பிரம்மா, அயம் ஆத்மா பிரம்மா, பிரஜானம் பிரம்மா, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் ஆத்ம ஞானம். ஆத்மாதான் சர்வம், ஆத்மாதான் எல்லாமாக இருக்கு உலகத்துல அப்படிங்கிறதான, நானும் ஒரு ஆத்மாதான், நான் ஆத்மாவை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறதான அந்த பிரத்யட்சமான உணர்வு. ஆனால் அதுல அனுபவம் தேவை. வாயினாலேயோ புஸ்தகத்தை படிச்சோ யாரோ சொல்லி கட்டுறது மட்டும் போறாது. பிரபஞ்சத்தில் இருக்கிறதான அனைத்து பொருளும் இந்த இறைவனுடைய ஆத்ம வடிவம் தான் அப்படிங்கிறதான பாவனையில யாரெல்லாம் பார்க்க முடிகிறதோ அவர்களுக்கு ஆத்ம ஞானம் விட்டதுன்னு அர்த்தம். அப்ப ஆத்ம ஞானம் வந்தவனுக்கு அந்நிய பரலோகங்களுக்கு எல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. அவருக்கு சாயுஜ்யம் அப்படிங்கிறதான ஒரு நிலையை அடையக்கூடியதான பாக்கியம் ஏற்படுகிறது. இதுதான் இதுல ரொம்ப முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டும். அடுத்ததாக, இந்த ஞானம் வழியாக ஒருவன் ஞானி ஆகிவிட்டானால், அதாவது ஞானத்தை சாட்சாத்காரம் பண்ணிவிட்டானா, அவனுக்கு திரும்ப பிறவி கிடையாது, திரும்பவும் பிறக்க வேண்டியதான சூழ்நிலை ஏற்படுவதில்லை. அப்பேற்பட்டதான ஞானிக்கு யோனிபந்தமாக ஒரு ஜென்மம் கிடையாது, முடிஞ்சு போயிடும். காரணம் என்னன்னா, நான் தான் பரமாத்மா அப்படிங்கிறதான உணர்வு அந்த வித்தையை கத்து விட்டார், அனுபவித்து விட்டார். அப்புறம் அவனுக்கு யாரு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்? இல்லைன்னா அவனுக்கு யாரு விதி எழுத முடியும்? யாரால முடியாது. அதனால்தான் திரும்ப ஜென்மா கிடையாது. ஒரு ஜீவாத்மாவுக்கு எதனால ஜென்மா ஏற்படுகிறது? இது ஒரு பெரிய கேள்வி. நான் எதுக்காக இவ்வளவு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, நேரடியாகவே அந்தியஷ்டி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டோமான எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்ஸ் நிறைய இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சின்ற பிறகு அது என்ன அப்படிங்கிறதான தத்துவத்தை தெரிஞ்சுக்கிற நேரத்தில் ஒரு தெளிவான ஞானத்தோட
தைரியத்தோட அதை வந்து எதிர்கொள்ள முடியும். அதுதான் இருக்கிறதான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து மேக்சிமம் காம்ப்ளிகேட்டட். இந்த பிராமண ஜென்மம், அதுலயும் ஸ்மார்த்தா ஜென்மாவுக்கு ஸ்மார்த்தன் இருக்காரு, இவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான். ஒவ்வொரு சூத்திரங்கள்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லும், ஒவ்வொரு மகான்கள் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை சொல்லுவார்கள். இதுபடியெல்லாம் வாழறதுங்கிறது வந்துட்டு டு பி ஃப்ராங்க் வித் யூ அப்சல்யூட்லி இம்பாசிபிள். இது ஒன்றும் கிருதயுகம் கிடையாது. கலியுகத்தில் வயத்த பழப்பு தான் ரொம்ப முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறமா தான். ஆனா மற்ற யுகங்கள்ல தெய்வச்சந்தனை முக்கியம், அப்புறமா தான் வயத்த பழப்பு. ஏன்னா அன்னத்தில் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி, மனிதனுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி. இன்னைக்கு அப்படி கிடையாது. அதனால நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுப்போம். முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பரம புண்ணியம் பண்ணணும். பல கோடி ஜென்மாக்களை செஞ்சுதான புண்ணியம் தான் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளதான பாக்கியம் இருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு இதை நம்மளால ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்றது. பண்ண முடியாதது விட்டுவிடணும். கிருஷ்ண பரமாத்மா கீதையை சொல்றார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் தே சர்வ பாபேபியோ மோக்ஷ இச்சாமி மானுஷா. கடைசியில ஒண்ணுமில்லை அப்படின்னா இறைவனை சரணாகதி அடைய வேண்டியது. பகவானே, எனக்கு இந்த சாஸ்திரம், புராணம், இதிகாசம், வேதம், உபனிஷத்து, சூக்தம் ஒன்றும் தெரியாது, எப்படியெல்லாம் வாழணும் அதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னுடைய திருநாமத்திற்கு கூடியதான நம்பிக்கை. இறைவன்கிற ஒருவர் உண்டு, அந்த இறைவன் தான் என்ன அனுப்பியிருக்கார், அவருக்கு தெரியும் என்ன எங்க கூட்டிட்டு போய் எப்படி வைக்கணும், எப்படி வாழ வைக்கணும் அப்படின்னு. அதனால் நான் உங்கள்கிட்ட வந்து பரிபூர்ணமாக சரணாகதி அடைகிறேன். அதற்காக என்னுடைய பூர்வீகர்கள், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாலோ அதையெல்லாம் நான் மறுக்காம அதுல முடிந்த அளவுக்கு செய்யறதுக்குள்ளதான பாக்கியத்தை எனக்கு கொடு. நான் செய்வதனால உனக்கு திருப்தி அடைந்து நீ என்னை அனுகிரகம் பண்ணவும் வேணும். இந்த மாதிரி ஒரு சின்ன ரிக்வஸ்டோட ஒரு மனிதன் வாழ்நாளை முன்னுக்கு கொண்டு போனானா ரொம்ப 3 குணங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும். முக்குணங்கள், சத்துவம், ரஜஸ், தமஸ். இந்த திரிகுணத்தினுடைய அடிப்படையில தான் நமக்கு அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கும், அடுத்த ஜென்மங்கிறது ஒன்று உண்டா இல்லையா, இருந்தா எப்படி இருக்கும், மரணத்துக்கு பிறகு இந்த ஜீவன் எங்க போகும், எப்படியெல்லாம் போகும், இந்த தத்துவங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் காரணமே இந்த திரிகுணங்கள் தான். அதுல சத்துவகுணம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், சத்துவகுணத்தை பிராக்டிஸ் பண்ணினவா, சத்துவகுணத்தை அனுபவித்தவர்கள், சத்துவகுணத்தை தெரிந்தவர்கள், சத்துவகுணத்திலே வாழ்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து பிரம்மலோகம் அப்படிங்கிறதான உலகத்துக்கு தான் இந்த ஜீவாத்மா போகுமே தவிர வேறு எங்கேயும் போகாது. யாரும் தொடவ மாட்டார் இந்த ஆத்மாவை. சாத்விகமான குணம் அதிகம் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து மரணானந்தரம் பிரம்மலோகம் அல்லது ஞானலோகம் அப்படிங்கிறதான உலகத்துக்கு போய் சேரும் இந்த ஆத்மா. கடைசியில போறதுக்கு முன்னாடி இங்க இல்லாம போய் சுத்தி சுத்தி அங்க போறது அழகு இருக்கட்டும், அதெல்லாம் தெரிஞ்சு போன. அடுத்ததாக ரஜோகுணம் இருக்கக்கூடியவர்கள், ரஜோகுணத்துல வாழ்ந்தவர்களுக்கு கர்மபூமியில திரும்ப வந்து பிறந்து தாங்க முடியாத அளவுக்கு கடமைகளோட வந்து பிறப்பார்கள். இதுக்கு பிராரப்த கர்மம் அப்படின்னு பேர். வந்து பிறந்து தேவை இருந்ததும் இல்லாததுலையும் எல்லாம் ஆசைப்பட்டு சிலதெல்லாம் நடந்து கிடைக்கும், சிலதெல்லாம் நடக்காது, நடக்காம போனதை பத்தி வருத்தப்பட்டு திருப்பியும் இன்னொரு ஜென்மாவை எடுத்து இப்படியே இது சுத்திட்டு இருக்கும். இதுலேருந்து வெளியில வரவே முடியாது. இந்த ஸ்னேக் அண்ட் லேடருக்கு தானே ஒரு விளையாட்டு இருக்கல்லவா, அது போல 3வது குணம் தமோ குணம். இந்த 3வது தமோ குணம் இருக்க தமோ குணத்தை பிராக்டிஸ் பண்ணுவா, தமோ குணத்தை பிராக்டிஸ் பண்ணி வாழ்ந்தவா, இவர்களுக்கெல்லாம் எப்படின்னா கதி எப்படின்னா 6 அறிவு இல்லாத யோனிகள்ல ஜனனம் கிடைக்கும். மனிதனுக்கு 6 அறிவு இருக்கு அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்றார். எல்லாருக்கும் 6 அறிவு உண்டா? இல்லை. 6வது அறிவு என்றால் என்ன? இறை ஞானத்துக்கு பேர் தான் 6வது அறிவு. இறைவனை தெரிந்து கொள்ளக்கூடியதான சக்தி, இதுக்கு பேர் தான் 6வது அறிவு. அல்லாம நம்மளால யோசிக்கிறதுக்கு அறிவு, யோசிச்சு காரியங்களை செய்யக்கூடியதான அறிவு, புத்தியினால எல்லாத்தையும் மெஷர் பண்ணக்கூடியதான திறமை, இதெல்லாம் 6வது அறிவு. இதில் 6வது அறிவினுடைய அதாவது 5.1, 5.3, 5.7, 5.4 இப்படி இப்படி போய் 6 ஆகிறதுக்கு 99 வீக்னஸ் இருக்கு. இந்த கிரேடு வந்து 5.7 இருக்கலாம், 5.20 இருக்கலாம், சரி 5.18 இருக்கு சில பேர். 6 ஆயிடலை. அந்த 6 வந்து அபூர்வமான கொஞ்சம் பேர் தான் உள்ளது. மகா ஞானிகளுக்கு தான், அதாவது இறைவனை உணர்ந்தவர்கள் தான் 6வது அறிவு படைத்தவர்கள். அதனால மனிதனுக்கு 6வது அறிவு படைக்கிறதுக்குள்ளதான அனுவாதம் உண்டு, யோக்கியதை உண்டு என்பதனால மனிதனை வந்து ஓவராலா வந்து எல்லாருமா சேர்ந்து 6 அறிவு இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிடுவா. சத்தியத்துல பார்க்க போனா 6 அறிவு இருக்கிறவா ரொம்ப 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 கம்மி. இருந்தாலும் இந்த 6 அறிவு இல்லாத பிறவிங்கிறது தான் வந்து விலங்குகளாகவும் செடி கொடி மரங்களாகவும் புழு பூச்சி பொட்டு பறவைகளாகவும் இப்படியெல்லாம் ஆன ஜென்மா வந்து அடையிறது. அதனால என்ன அதுல தெரிஞ்சுக்க முடியாது? நம்மளுடைய குணங்களை நல்லபடியாக வச்சுக்கணும். நல்ல குணம் இருந்தா நமக்கு நல்வாழ்வு நிச்சயம். ஒருவேளை இப்ப இறந்து போனதுக்கு அப்புறம் திரும்பி நல்ல ஒரு வாழ்வு தான் கிடைக்க போகுது, அதுல சந்தேகமே வேண்டாம் அப்படிங்கிறது. அஸ்ரத்தையோட எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது. முக்கியமாக பிதர்கர்மாவில் வந்து ஸ்ரத்தாயாம் கர்மா இது சாத்தம் தான் சொல்லியிருக்கு. ஸ்ரத்தையோடு தான் பிதர்கர்மாக்கள் பண்ணணும். புரு சொல்லிட்டு தலையிலேத்து வேற யாரும் கிடையாது, நான் தான் பண்ணியானதெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லிலாம் ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஸ்ரத்தையோட நாம் எந்த அளவுக்கு அழகாக ஒரு கர்மாவை செய்வோமோ அதுதான் இகத்திலையும் பரத்திலையும் பரிபூர்ணமான பலனை கொடுக்கும். இது ரொம்ப நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மாதா பிதாக்களுடைய கடன் அதை தீர்ப்பதற்காக அடைக்கிறதுக்கு தான் புத்திரன் பிறக்கிறான். இது சாஸ்திர விதி.
புத்திரனுடைய கர்மா என்ன அப்படின்னா, அந்த வம்சத்துல முதியோர்கள் அவர்களுடைய ஆன்செஸ்டர் சொல்லுவாள், இவாளெல்லாம் என்ன பண்ணிட்டு வந்தா, என்ன பாக்கி வச்சிருக்காவா, அதை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் இவனுடைய பொறுப்பு. அப்போ இவனுக்கு 2 பொறுப்பு இருக்கு. இவனாக செய்ய வேண்டியதான ஒரு பொறுப்பு இருக்கு, இதுக்கு முன்னாடி வச்சிருக்கிறவாவோட பாண்டங்களை எல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு வேலை இருக்கு. அப்படி 2 முக்கியமான சுமை ஒரு புத்திரனுக்கு தன் தோல் ஏதிக்க வேண்டியிருக்கு. இப்போ பிதற்கள் அப்படிங்கிறதான ஒரு விஷயம். யாருக்கு பிதற்களாக முடியும்? பிதற்களை நாம் உருவாக்கத்தான் செய்யறோமே தவிர பை டிஃபால்ட் யாரும் பிதற்கள் கிடையாது. அதாவது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிதற்களுக்கு வந்து என்ன நிலையில் இருக்காய்வா, பிதர்ஸ்தானத்தை உருவாக்கின பிறகு, இல்லைன்னா சுருக்கமா சொல்லப்போனா எப்பேற்பட்ட பிதற்கள், ஒண்ணு வந்து பிதர்ஸ்தானத்துல இருக்கக்கூடியவா, ஸ்தானமானங்களோட எனக்கு என்னோட அட்ரஸ்ங்கிறது வந்து வசு, என்னோட அட்ரஸ் ருத்ரன், என்னோட அட்ரஸ் வந்து ஆதித்யன், வசு ருத்ர ஆதித்யன், பித்ரு பிதாமகன் பிரபிதாமகன், மாதரு பிதாமகி பிரபிதாமகி, இதெல்லாம் அவங்களுடைய டைட்டில்ஸ். இந்த மிலிட்டரி ஆபீசர்ஸோட ஷோல்டர்ல பேட்ஜஸை பார்ப்போமே, அது மாதிரி அவங்களுடைய ஸ்தானமானங்கள். அவங்களுடைய இருப்பிடம் என்பது வந்து பித்ருலோகம். பித்ருலோகம் என்பது வந்து சந்திரனுடைய பின்புறத்தில் இருக்கு. பித்ருலோகத்தில் எப்பவுமே இருட்டு இருக்கும். அதனால சந்திரனுக்கு எப்பவுமே ஒரு வசம்தான் பிரகாசம் இருக்கும், இன்னொரு வசத்துல எப்பவுமே இருட்டாகத்தான் இருக்கும். அந்த பித்ருலோகத்துல வந்து ஒரு வேளை ஒரு குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போனதான இந்த ஆத்மாவின் பிதுஸ்தானம் கிடைத்து விட்டது அப்படின்னு நினைச்சுப்போம். அப்போ பிதர்களுக்கு வந்து பிதுஸ்தானம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதாவது இறந்து போன ஜீவாத்மாவுக்கு பிதுஸ்தானம் கிடைத்திருக்கு அப்படி என்றால், அந்த பிதர்கள் உன்னத நிலையில இருக்கா என்கிற பட்சம் அந்த பிதர்களுக்கு வந்து நமக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடியதான தகுதியும் யோகியதையும் உண்டு, சக்தியும் உண்டு. பிதர்கள் பொதுவாக பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் செய்யக்கூடியவர்கள். கணவன் மனைவி 2 பேருமே இறந்து ஒரே பிதர்லோகத்துல போனா கூட அங்க பிரம்மச்சரியம் தான் அனுஷ்டானம். அவங்க எப்பவுமே தியானத்தில் தான் இருப்பார்கள். அவங்களுக்கு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு மட்டும்தான், அந்த பட்சத்துல ஒரு நாளைக்கு மட்டும்தான் தலையை எட்டி பார்ப்பா. அமாவாசை அன்னைக்கு வருவா, மாசப்பிறப்பு அன்னைக்கு வருவா, கிரகணம் நேரங்கள்ல வருவா. அவங்களுடைய ஆண்டு திதி அன்னைக்கு வந்து பார்ப்பார்கள், மாத திதி அன்னைக்கு வந்து பார்ப்பார்கள். பிதற்கள்லையும் வந்து இந்த பிராமண நட்சத்திர வைசூத்திர நாட்டமா தேவஸ்தானம் மனுஷஸ்தானம் எல்லாம் உண்டு. தேவர்களுக்கும் பித்ருபூஜனம் உண்டு, சிராத்தாதிகள் எல்லாம் பண்ணலாம். அவளுக்கு ஒரு காலத்துல வந்து தேவர்களும் இறந்து போயிட்டு இருந்தார்கள். அப்புறமா வந்து இந்த அமிர்தத்தை சாப்பிட்ட பிறகுதான் அவங்களுக்கு வந்து நிரந்தரமான வாழ்வு கிடைச்சது. அதுக்கு ஆப்போசிட்டாக சுக்கராச்சாரியருக்கு வந்து மிருதசஞ்சீவினிங்கிறதான மகாமந்திர உபதேசத்தை பரமேஸ்வரன் கொடுத்து அரக்கர்களையும் வாழ வைத்து வந்தார். இப்படி எல்லாம் புராண கதைகள்லையும் உண்டு. அப்ப பிதர்கள் உன்னத கதியில இருக்கா, உன்னத நிலையில இருக்கா அப்படின்றா அவர்களால நமக்கு நல்ல பல பெனிஃபிட்ஸ் உண்டு. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நிறைய அனுகிரகம் செய்யக்கூடியதான ஆசீர்வாதம் செய்யக்கூடியதான சக்தி யோகியதை அவங்களுக்கு இருக்கு. அதே நேரம் ஒரு வீட்டில் இருக்கிறதான பிதர்களுக்கு வந்து நல்ல நிலையில அவங்க இல்லை, அவங்க கஷ்டப்படுறா அப்படின்னா அவங்களுக்கு நாம் செய்யக்கூடியதான பித்ரு பூஜனம், பித்ரு தர்ப்பணம், பித்ரு பிண்டம் இதெல்லாம் வழியாக அவங்களுக்கு அவங்களுடைய புண்ணியம் அதிகமாகி அவங்களுக்கு ஊர்ஜ சக்தி கிடைக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது. அவங்களுக்கு வந்து ஆசீர்வாத அனுகிரகம் எல்லாம் பண்றதுக்குள்ள சக்தி கிடையாது, அந்த மனப்பானையும் அவங்களுக்கு கிடையாது. காரணம் என்னன்னா, முதல்ல நம்ம வயிறு ரொப்பணும், அப்புறமா அடுத்தவங்க அறிவு. அவங்களுடைய ஒரே கொள்கை இல்லைன்னா அவங்க என்ன அவருடைய மைண்ட் செட் அப்படின்னா, நமக்கு எப்படி உன்னத கதியை நாம் அடைந்துக்க முடியும், இதுதான் அவங்களுடைய மைண்ட்ல இருக்கு. அதனால சில குடும்பங்கள்ல வந்து பிதர்கர்மா எல்லாம் பண்ணினா கூட டைரக்ட் பெனிஃபிட்லாம் ஒன்றும் கிடைக்காத. வாழ் நல்ல நிலையில் இருக்கக்கூடியதான பிதர்களுக்கு அனுகிரக ஆசீர்வாத சக்தி உண்டு, கெட்ட நிலையில் இருக்கக்கூடியதான பிதர்களுக்கு வந்து ஆசீர்வாத அனுகிரக சக்தி இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய சத்கதிக்கு என்ன வழி இருக்குன்னு பார்ப்பா. அப்போ பூலோகத்துல வாழ்கின்றதான ஞாதிகள், பிளட் ரிலேட்டிவ்ஸ், இவங்க கொடுக்கக்கூடியதான தான தர்மங்கள் அந்த புண்ணியத்தினுடைய கேர் ஆஃப்ல அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் நஷ்டமாயி சமத்துக்கு சமம் இவ்வளோ பாவம் கையில் இருக்கு, இதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு வழி உண்டு, பண்ணிட்டு பா, அப்புறமா பேசிப்போம், கேஸ் அட்ஜர்ட் அப்படின்னு அடுத்த விட்டுருவார் யமதர்மன். 12 சிரவணாஸ் அப்படின்னு 12 பேர் இருக்கா சித்திரகுப்தனுக்கு அசிஸ்டண்டா. இந்த சித்திரகுப்தனோட அசிஸ்டன்ஸ் இந்த 12 பேரை ரிப்போர்ட் பண்றா. ஒரு மனிதனுடைய கர்மா அதனோட கணக்கு வச்சிருக்கிறதுக்கு ஒரு புஸ்தகத்துக்கு பேர் இருக்கு, அந்த கிரந்தத்துக்கு அக்ரசந்தினின்னு பேர். அந்த கிரந்தத்துக்கு அக்ரசந்தினி அப்படிங்கிறதான அந்த கிரந்தத்தில் தான் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுடைய கிரய விக்கிரயங்களையும் அதுக்கேற்றதான பாப புண்ணியத்தையும் அக்கௌண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கார் நம்ம சித்திரகுப்தன். அந்த சிரவணாஸ் அதெல்லாம் படிச்சு சொல்லுவா சித்திரகுப்தன் கிட்ட. சித்திரகுப்தன் அப்ரூவ் பண்ணி ஒரு ஸ்லிப்பு கொடுப்பார், இனிமே நீ போலாம் யமதர்மராஜனுடைய சபைக்கு, அங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். எங்க அலாட்மெண்ட் கிடைக்கிறதோ அங்க போனோம். சில பேருக்கு பிதர்லோகத்துக்கு கிடைக்கும் அலாட்மெண்ட், சில பேருக்கு நரகத்துக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும், சிலருக்கு பிரம்மலோகத்துக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும், சிலருக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும், சில பேருக்கு வைஷ்ணவ லோகத்துக்கு போறதுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும். டிபெண்ட்ஸ், நம்ம எந்த விதமான பாவ புண்ணியத்தை செஞ்சிருக்கோம் அதை பொறுத்து தான் இருக்கு. ஆகவே இந்த 2 டைப் ஆஃப் பிதர்களுடைய நிலை, நல்லவங்க வந்து நல்லதை பண்றதுக்குள்ளதான மனப்பான்மையும் அதிகாரம் அவங்களுக்கு உண்டு, அனுகிரக சக்தியும் அவங்களுக்கு உண்டு. ஒரு மோசமான நிலையில் இருக்கக்கூடியதான பிதர்களுக்கு வந்து மோசமான நிலை எதனால வருதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுப்போம் வழியே. அவங்களுக்கு வந்து செய்யக்கூடியதான பிண்ட பலிதானங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து எப்படி சத்கதி அடையிறதுக்கு வழி முதல்ல அதை பார்ப்போம். அப்படிப்பா
சத்கதி அடைந்த பிறகு அவங்களுக்கு திருப்பியும் நமக்கு அனுகிரக ஆசீர்வாதம் பண்ணக்கூடியதான சக்தி உண்டாகும். இதைத்தான் யமதர்மராஜனே சொல்றார். அதனால மரணானந்தரம் எந்த உலகத்துக்கு வேணுமானாலும் இந்த ஜீவாத்மா போகலாம். அது எங்க போயிருக்கு, எப்படி போயிருக்கு, எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பெரிய ரகசியம் அப்படிங்கிறார். அதனால நம்மளுடைய கர்ம வினை, நம்மளுடைய கர்மம், ஞானம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணித்தான் இந்த ஜீவாத்மாவுக்கு எந்த உலகத்துக்கு போறதுக்குள்ளதான வாய்ப்பு ஏற்படும். அதுபடி ஒருவேளை தேவலோகத்திற்கும், ஒருவேளை பூலோகத்துக்கு வந்திருக்கும், ஒருவேளை நம்ம சொந்த குடும்பத்திலே திரும்ப பிறந்திருக்கும், அது இல்லைன்னா வேற ஏதாவது யோனியை போய் பிறந்திருக்கும். இது ஒரு பரம ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார் யமதர்மராஜா. இனிமே இந்த பிதற்களை யார் உருவாக்குறா? பிதற்கள் அப்படிங்கிறதான ஒரு இனத்தை முதல்ல கிரியேட் பண்ணது இறைவன் தான். அந்த இறைவன் முதல்ல கிரியேட் பண்ணதான பிதிரு தேவதைகளுடைய அம்சமாகத்தான் நம்மளுடைய அந்த வரிசையில ஏதோ ஒரு லைனேஜ்ல நாம இருக்கோம். முக்கியமான 24 கோத்திரங்கள் இருக்கும். எல்லாம் அந்த ரிஷி கோத்திரத்தை ஒட்டித்தான் அத்தனை பேருடைய ஜென்மங்களும் இருக்கு. அதனால இந்த பிதற்களை நாம ரீக்ரியேட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஆத்மா, அந்த ஜீவாத்மா எங்கேயாவது போய் தொலைறதுக்கு பதிலா அதை ஒரு குறிப்பிட்ட மார்க்கம் வழியாக ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்துக்கு பிதர்லோகத்துக்கு கொண்டு சேர்க்கிறது இந்த பூலோகத்தில் இருக்கிறதான ஞாதிகளுடைய கடமை, தர்மம். அதுபடி பிதற்கள் 3 டைப்பாக இருக்கும். உத்தமம், மத்தியமம், சாதாரணம். அதவங்கிறது ஒரு வார்த்தை இல்லை. பிராமணனுடைய ஜீவாத்மா பித்ருவாகிற காலத்துல பிராமண பித்ருவாக இருக்கும், சத்திரியனுடைய சத்திரிய பித்ருவாக இருக்கும், வைசியனுடைய வைசிய பித்ருவாக இருக்கும், சூத்திரனுடைய சூத்திர பித்ருவாக இருக்கும். சூத்திரனா ரொம்ப மோசமான மட்டமான நிலைமையை எடுத்துக்கூடாது. சூத்திரன் அமைப்பாளர், இஸ் எ கிரியேட்டர், இன்னோவேட்டர், என்ஜினியர், வந்தான் சூத்திரன். வர்ணத்துல பார்க்கணுமே தவிர ஜாதியில பார்க்கக்கூடாது. பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், அப்படி பிதற்களை பிராமணர்கள், அது சவுத் இந்தியன் ஆகட்டும், நார்த் இந்தியன் ஆகட்டும், பிராமணர்கள் தான் அவங்களுக்கு இந்த ஜீவாத்மாவை பிதர்லோகத்துக்கு அனுப்புறதுக்கு வழிகாட்டுறார்கள். பிராமணர்களால் மட்டுமே தான் இந்த பிதற்களை உருவாக்கவும் முடியறது. இந்த காரணத்தினால அப்படி பார்க்குற நேரத்தில் சொல்லுவா, என்ன மற்றவங்கள்லாம் இழிச்சு வாயமாறா, அந்த அவா இறந்து போனவாள்லாம் நான் பிராமின் சொல்லு, ஆத்மாக்களுக்கு எல்லாம் மகாபாவன் இருக்கா, அப்படி இல்லாத அர்த்தம். அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க யாராவது பிராமணன் ஆக வேண்டாம்னு சொன்னாலா, அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஜென்மா கிடைச்சது? அப்ப அவங்களுடைய பூர்வ ஜென்மாக்கள் அவங்க செஞ்சதான பாப புண்ணியம் அப்படிதான் இருக்கு. அது கேட்டுற மாதிரி தானே இந்த ஜென்மா அமையிறது. அதனால அதை பொறாமப்படுறதுக்கோ அது குத்தம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுல பொறுத்திருந்து பார்ப்போம், நிதானமா போ. ஜென்மாவுக்கு ஒன்றும் பஞ்சமே கிடையாது. ஜென்மா கோடிக்கணக்கில் ஜென்மா கிடைக்கும். ஆனா ஒவ்வொரு ஜென்மாவிலையும் நாம நம்மளுடைய கடமையை சுத்தமா பரிசுத்தமா பண்ணோமானா பிராமணன் அப்படிங்கிற வர்ணத்துல வாழ முடியும். பிராமண குலத்துல பிறக்காட்டா கூட பிராமணன் வர்ணியாக வாழ முடியும். இறைவனை பொறுத்த வரைக்கும் வர்ணம் தான் முக்கியம், ஜாதி முக்கியம் இல்லை. பித்ரு சம்ஸ்காரம் பண்ணி பிதற்களை நாம உருவாக்கி அவர்களை பிதர்லோகத்துக்கு அனுப்பி இறைவனுடைய ஒரு உத்தேசத்தை நாம் பூர்த்தி செய்கிறோம். நாம் இறைவனுக்கு பிதற்களை சமர்ப்பணம் செய்கிறோம் அப்படிங்கிறதான ஒரு தத்துவம் தான் இது உள்ள அடங்கி இருக்கு. இந்த உத்தமமாக வாழ்ந்ததான ஒரு பிராமணனை அதே பிராமண சுரூபத்திலேயே பிராமண பித்ருவாக பிதர்லோகத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிறதான ஒரு தத்துவம் தான் இந்த என்டையர் பிதர்கர்மா ஒட்டி இருக்கு. இதுக்கு பிரமாணம் போனா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல அம்போ நிதிஹி அப்படிங்கிறதான புண்ணியநாமம். அம்பம் அப்படி என்றால் சமுத்திரம் என்றதான அர்த்தம். நிதி என்றால் சொத்து. இந்த அம்பத்துக்கு வேறொரு அர்த்தமும் உண்டு. அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, இறைவனுக்கு 5 முக்கியமான நிதிகள். ஒண்ணு சமுத்திரம். இந்த சமுத்திரத்துல இருந்தா சர்வத்தையும் உற்பத்தி பண்றார். இல்ல பாலாழி மதனத்துல நம்ம பார்த்திருப்போம், எல்லாம் உற்பத்தியாகி வந்தது. அது போலவே இறைவனுடைய இனியொரு சொத்து தேவர்கள், 3வது சொத்து மனிதர்கள், 4வது சொத்து பிதற்கள், 5வது சொத்து அரக்கர்கள். அதனால இறைவனுடைய பிரீத்திகரமான ஒரு கர்மா தான் பிதற்கர்மா. அப்ப இறைவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகும். ஏன்னா அங்க நம்பர்ஸ் கம்மியாயிட்டே வச்சுக்கோ, பிதர்லோகத்துக்கு ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுமே. ஏன்னா நிறைய பேர் அங்கிருந்து சொர்க்காவ பிராப்தி கிடைச்சிடும். சில பேருக்கு திரும்பி பூமியில பறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சில பேர் வேற ஏதாவது யோனியில் போயிடுவா. பெங்காலத்தில் தான் நினைக்கிறேன், அங்கெங்கேயோ இருக்கிறதா ஒரு பாகவதத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா, அடுத்த பூலோகம் என்பது இந்த கேட்ட நட்சத்திரம் இருக்குல்லவா, ஜேஷ்டா நட்சத்திரம். ஜேஷ்டா நட்சத்திரம் ஏன் ஜேஷ்டா நட்சத்திரம் பேரு? நட்சத்திரங்களே ரொம்ப பெருசு நட்சத்திரம். 40,000 சூரியனை இப்ப இருக்கிறதா 40,000 சூரியன் அதுக்குள்ள போட்டா இப்ப ஃபுல் ஆகும் கேட்ட நட்சத்திரம். அவ்வளவு பெருசு அந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தினுடைய யூதத்தில் தான் இந்த பூலோகம் உருவாக போறது. அடுத்த மனுஷ சிருஷ்டி ஜேஷ்டா நட்சத்திரத்துல நடக்க போறது அப்படின்னு ஒரு பிரமாணம். இறைவனுடைய சொத்தான தேவர்கள், மனிதர்கள், பிதற்கள் அண்ட் அரக்கர்கள், அசுரர்கள்லாம் ரொம்ப பெரிய தபஸ் பண்ணுவா. பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லவர்கள் தான். கர்மாவனால நம்ம அசுத்தமாகிறோம். அதை திருத்தத்துக்கு நீதி நியாய வியவஸ்தைகள்லாம் பண்ணியிருக்கார். கிடைச்ச பனிஷ்மெண்ட்டை செஞ்ச பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் இந்த பூலோகத்திலே வாங்கிட்டோம்னா பரலோகம் சௌக்கியமாக இருக்கும். இல்லை இங்கே ஏமாத்திட்டு போனோம்னா திரும்பி அங்கேயும் கிடைக்காட்டி திரும்பி இங்கே அடுத்த ஜென்மாவில் அடி கிடைக்கும். பித்ருகர்மம் என்பது பகவத் பிரீதிகரமாகத்தான் நாம் செய்யறோம். அதுல எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஜென்மாக்கள்ல மனித ஜென்மம், அதுலயும் பிராமண ஜென்மம்,
அதுலயே ஒரு புருஷ ஜென்மம், அதோட சேர்ந்து புத்திர பௌத்திராதிகளோட வாழ்ந்து சந்துஷ்டமான ஒரு வாழ்வை அடைந்ததான பக்குவமான ஒரு ஆத்மா. இது பழம் போலது, காய் கிடையாது, பழுத்தது. அந்த ஆத்மாவைத்தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பித்து ஆத்மாவாக இறைவன் எடுத்துக்கொள்கிறார். நாம் இறைவனுக்கு கொடுக்கறது எப்பவுமே நல்லதை தான் கொடுப்போம் அல்லவா? எந்த நைவேத்தியத்துக்கு எந்த அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்துவதான புஷ்பங்களாகட்டும், தூபமாகட்டும், தீபமாகட்டும், நெய்விளக்கேற்றுவோம் பகவானுக்கு. நம்ம வேணா கெரசின் விட்ட ஆயில் பக்கத்தில் உட்காந்துப்போம், பட் பகவானுக்கு பண்ண மாட்டோம். பகவான் இருக்கிறதுலே பெஸ்ட்டை நம்ம கொடுப்போம். அப்போ இந்த ஜீவாத்மாக்கள்லேயே நாம பலவிதமான இந்த ஜீவாத்மாக்கள் பலவிதமான சிருஷ்டிக்கப்படுகிறது. சிலது மனித சிருஷ்டிக்கிறான், சிலதை இறைவன் சிருஷ்டி பண்றா, சிலது பிரகிருதி சிருஷ்டி பண்றது, எப்படி யாரெல்லாமோ சிருஷ்டி பண்றா. நம்ம ஜீவாத்மாவை எங்கேயாவது போய் சுத்தத்துக்கு பதிலா ஒரு பிதுஸ்தானத்துக்கு தேவையான மந்திரோக்தம், வேதோக்தம், அனுஷ்டானோக்தம் எல்லாமாக சேர்த்து ஆச்சாரிய முகேன பரிபூர்ண சுத்தி பண்ணி அதை நல்ல ஜீவாத்மா, அந்த பித்ராத்மா அப்படிங்கிறதான பித்ருபூதாத்மா அப்படிங்கிறதான பேரில் அதை படிப்படிப்படியாக உசர வைத்து பித்ருலோகத்துக்கு அனுப்புகிறோம். அப்போ அதில் பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் அனுகிரகம் பண்ணுவார். அதனால தான் பித்ருக்கர்மா பண்ணா இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். பிதர்களுடைய அனுகிரகம் மட்டுமல்ல, பிதர்களுடைய அனுகிரகம் கேரண்டி கிடையாது. காரணம் என்னன்னா, இவங்களுக்கு நல்ல நிலையை அடைந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவா, அல்ல சாபம் போட்டுருவா. நிறைய ஜோதிஷாஸ்திரத்துல பார்க்கலாம் இந்த பிதிர் தோஷம் அப்படின்னு இல்ல. ராகு தாத்தா, கேது பாட்டி. இப்ப தாத்தாவும் பாட்டி ரெண்டு பேரும் நல்ல சமாதானத்தோடு இல்லை, நல்ல நிலையில இல்லை அப்படின்னா அந்த வீட்டுல பிறக்கிற ஜாதகங்கள் எல்லாம் எல்லா கிரகங்களும் ஜெனரலாக இந்த ராகுவுக்கு கேதுவுக்கு நடுவில் மாட்டிக்கும். ராகுவும் கேது எப்பவுமே 180 டிகிரி ஆப்போசிட்ல சுத்திட்டு இருப்பா. இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கு நடுவே மாட்டின்னு விடும். ராகுவுக்கு கேதுவுக்கு நடுவில் ஒரு ஜாதகத்தில் இருக்கிறதான கிரகங்களை மாட்டித்துன்னு அவன் வாழ்க்கை நித்திய கிரகணம் தான், அதுக்கு மேலே சொல்ல வழி இல்லை. இப்போ கர்த்தா அப்படின்னா வெரி சிம்பிள், யாரு கர்மா பண்றதுக்கு அதிகாரியோ அவன் கர்த்தா. இந்த எபிசோட நிறுத்திக்கலாம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. நம்ம இந்த பயத்தை போக்கி நம்ம பிதர்களை தெய்வங்களாகவே பார்த்து அவங்கள ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மைண்ட் செட்டு மாறணும். சும்மா யாரோ சொன்னா அப்படிங்கிறதால மட்டுமல்ல, நம்மளுடைய பிரத்யட்சமான அனுபவத்தை வச்சு நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளதான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த விஷயத்தை பத்தி வியாக்கியானம் பண்றதுக்கு நான் முயற்சி எடுத்தேன். பார்ப்போம் இறைவன் அனுகிரகத்துல எந்த அளவுக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இருக்கு, இது புரியும்படியான அளவுக்கு இருக்கு. ஏன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் உலகத்தை யாருக்கு அப்படின்னா பிராமணனுக்கு தான், அதுலேயும் ஸ்மார்த்தனுக்கு. ஏன்னா ஸ்மிருதியை பேஸ் பண்ணி வாழ்ந்தவர். ஸ்மிருதி 1 2 பஞ்சமே கிடையாது. முக்கியமாக 18 ஸ்மிருதிகள் இருக்கு. 9 பூர்வ கர்ம ஸ்மிருதி, 9 அபர கர்ம ஸ்மிருதி. இப்படி 9 9 18 ஸ்மிருதி எத்தனை வருஷங்களாக கிருதயுகத்திலேருந்தே சொல்லிட்டு வரதான விஷயம். அப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்மிட் பண்றதுக்குள்ளேயே கொஞ்சம் லீக் ஆயிடும். அதனால இரோஷன் இருக்கும், இல்லை கொஞ்சம் எல்லாம் விட்டு போயிருக்கும், கொஞ்சம் எல்லாம் புதுசாக சேர்ந்துருக்கும். ஆகையினால ஒவ்வொரு ஸ்மிருதி வச்சனங்கள்ல ஒவ்வொன்று சொல்லி எல்லாத்தையும் போட்டு கூட்டி குழப்பறனுடைய அவன் பேர் தான் இந்த ஸ்மார்த்தன். அதே நேரம் வைஷ்ணவன் ஆகட்டும், சக்தன் ஆகட்டும், இவாளுக்கெல்லாம் ஒரு ஒரு க்ளோஸ்டு பாத்து இருக்கு. இந்த குதிரைக்கு கண் கட்டி விடுற மாதிரி அவ ஒரே பக்கத்துல ஆச்சாரம் என்ன சொல்லியிருக்காரோ, இப்போ இருக்கிற ஆச்சாரம் என்ன சொல்றாரோ அது அவங்க வேதம். இந்த பக்கம் திரும்ப மாட்டா. இல்லை நாங்கள் அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், ஒன்றும் அலோடு இல்லை. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும், இஸ்லாம் ஆகட்டும், அவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய ஆச்சாரம் என்ன சொல்லியிருக்காரோ தட்ஸ் எண்ட் ஆஃப் இட். கன்ஃபியூஷன்ஸே கிடையாது, அவ்வளோதான். ஃபார்ச்சுனேட்லி அவளோட விஷயம் காம்ப்ளிகேட்டடும் கிடையாது. நமக்கு அப்படி இல்லை. நமக்கு அப்படின்னா நான் ஸ்மார்ட்னால நமக்கு சொல்லிக்கிறேன் தவிர கேட்கறவா எல்லாரும் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அவசியம் இல்லையே.